மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி நாளை மறுநாள் வெளியாக இருக்குது. டிக்கெட்லாம் நேற்று ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நேர்லேயே பார்க்கும்போது டிக்கெட்டே கிடைக்கல. நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் எனக்கும் கிடைக்கல சார். அதாவது வந்து ஓப்பன் பண்ணோடனே டோட்டலாக ஃபுல் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரன்னு டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. எங்கேயுமே டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லை. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது ஒரு 2 டிக்கெட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா ஃபஸ்ட் டே பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் எப்படியாவது டிக்கெட் வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. அஜித் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் முதல் தடவை அப்படிங்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமுமே டிக்கெட் சோல்டு ஆச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்டை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து வாங்கியிருக்கார் இல்லையா, டோட்டலாக வாங்கியிருக்கார் இந்த படத்தை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா ஸ்டேட்லேயுமே 9 மணிக்கு தான் காட்சி போடணும், அதுக்கு முன்னாடி வந்து காட்சி ஓப்பன் பண்ணக்கூடாது. பல ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணி காட்சியெலாம் இருக்குது, 6 மணி காட்சியெலாம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே 9 மணி காட்சி தான். தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கமும் அங்கேயும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்றுருச்சு. தமிழ்நாட்டிலையுமே ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்றுருச்சு. ஃபஸ்ட்டு 4 டேஸ் டிக்கெட், அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு டிக்கெட்ஸ் இங்கே இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாங்கிறது வந்து நீங்கள் அதாவது புக் மை ஷோ எல்லாத்துலேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டிக்கெட் நியூ எல்லாத்துலேயும் ஆப்குள்ளே போக மாட்டேங்குது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் புக் மை ஷோ, டிக்கெட் நியூ இதுலாம் நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே இந்த படத்துக்கு 4 நாளைக்கு டிக்கெட் அவைலபிளே இல்லை, டோட்டலாக ஃபுல். இப்போ நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வந்து எந்த அஜித் படத்துக்கும் இல்லாத எதிர்பார்ப்பு குட் பேட் அக்லிக்கு இருக்குதுன்னா அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க ஒரு தயாரிப்பாளர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இல்லை, இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சார். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே வேறு மாதிரி ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டீசர் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அது நடுவில் ஒரு மேக்கிங் வீடியோ விட்டாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைலர் விட்டாங்க. எல்லாமே கொடுக்கும்போது அது வந்து ஆடியன்ஸ் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து இந்த படம் வந்து இப்படிப்பட்ட படம், அதாவது வந்து அஜித்துக்கு இது வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன் படம் அப்படிங்கிறத இதில் வந்து ஆடியன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து இந்த ப்ரிப்பரேஷனை ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ப்ரமோஷன் வந்து பல நேரங்களில் சரியாக போய் சேராமல் அது நெகட்டிவ் ப்ரமோஷனாக கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லியில் இந்த ப்ரமோஷன் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது வந்து டீசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அஜித்தை மட்டுமே ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஆடியன்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் அஜித் கிட்ட இருக்குது, இந்த மெட்டீரியல் இந்த படத்தில் வந்து அஜித் பண்ண போகிறாருங்கிறத வந்து காமிச்சாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் சார், அஜித் வந்து மங்காத்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லா, அப்புறம் வாலியில் கூட கொஞ்சம் நெகட்டிவான டைப்பு கேரக்டர்லாம் பண்ணியிருந்தார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது வந்து ஒரு நல்ல ஹீரோ அப்படிங்கிறதை விட கொஞ்சம் வில்லனிக் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் ரொம்ப ரீச் ஆகுது. நமக்கு நிறைய உதாரணம் நான் பேசுன மாதிரி பில்லா, மங்காத்தாலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வேற ஒரு டைமென்ஷன், ஒரு மாதிரி வில்லனிக் பேட்டர்னில் ஒரு கேரக்டர் இருக்குது. நல்ல ஃபாதராக ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது இந்த கதை என்னென்னா, ஒரு பெரிய டானாக இருக்கிறவர் அதுக்கப்புறம் வேணாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு சைலண்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாரு. அந்த காலகட்டங்களில் அவரோட பையனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அப்போ மறுபடியும் அஜித் வந்து எப்படி வந்து அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த கதை. பாஷா மாதிரி, கிட்டத்தட்ட பாஷா மாதிரி தான். பாஷாவில் ரஜினி என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக பாருங்கள், ஆட்டோக்காரன் பாட்டெலாம் பாடிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பீரியடில் வந்து ரஜினியை ரிவீல் பண்ணுவாங்க, யார் ரஜினி அப்படிங்கிறது ரிவீல் பண்ணும்போது இவர் பாம்பேயில் பெரிய டானு பாஷா அப்படின்னும் போது வேறு மாதிரியான ஒரு ரஜினி வந்து ஃபயராக அதில் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கிட்டத்தட்ட. அந்த படத்தில் ஒரு டயலாக் கூட பாருங்கள் அஜித் பேசியிருப்பார், இந்த ட்ரைலரில் பேசியிருப்பார். அதாவது வந்து எனக்காண்டி நான் வந்து தம்மை விட்டேன், என் மனைவிக்காண்டி நான் கொடியை விட்டேன், என் பையனுக்காண்டி நான் வயலன்ஸை விட்டேன், ஆனால் அந்த பையனுக்கே ஒரு பிரச்சனைனா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதுலேருந்து நம்ம கதை இதுதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சென்னையிலேருந்து புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல, சர்வரே கிராஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்னாலே மதுரை தான், ஏன்னா அவங்க அடிக்கிற போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டெம்பிள் சிட்டி மதுரை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மதுரை ஃபேன்ஸுக்கு, அஜித் ஃபேன்ஸுக்கு சோகமான ஒரு செய்தி என்னென்னா, முதல் படம் 9 மணி காட்சி வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் 500 ரூபா டிக்கெட் வந்து விற்கணும்,
அப்போனா தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர் தரப்புலேருந்து தேட்டர் ஓனர் சொன்னதா ஒரு தகவல். என்ன நடக்குது? இல்ல. விநியோகஸ்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மதுரை வாங்கியிருக்கவங்க, அதாவது வந்து சாதாரணமா அதாவது சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கு இல்லையா? சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டரு உடைய அதாவது இந்த விலை முதல் நாளுடைய முதல் காட்சியினுடைய விலை வந்து வேற மாரி இருக்கும். டிக்கெட் விலை. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சென்னையில ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். அந்த மாரி மதுரை வந்து நெறைய சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்லாம் ஒரு ரூ. 500 மேல டிக்கெட் விக்கிறாங்க. அதுதான் உண்ம. அப்படி இருக்கும்போது, இப்ப மல்டிப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த சிஸ்டமேட்டிக்க மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரூ. 190 தான் டிக்கெட்னா ரூ. 190 தான் விப்பாங்க. அது அஜித் படமா இருந்தாலும், விஜய் படமா இருந்தாலும், ரஜினி படமா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இது பொருந்தும். அப்படி இருக்கும்போது மல்டிப்ளெக்ஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ரூ. 190 தான் விப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நாங்க மட்டும் ஏன் ரூ. 500 விக்கணும்? அப்ப நாங்களும் ரூ. 190 விக்கிறோம். எங்களுக்கும் ரூ. 190 விக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்லயே நீங்களும் ரூ. 500 விக்குங்க டிக்கெட்ட வீங்கங்கிற சொல்லும்போது, அவங்க அத மறுக்கிறாங்க. ஆனா, இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 சால்வ் ஆயிரும். ஏப்ரல் 10 காலை 9 மணி காட்சி நிச்சயமா மதுரையில ஓடும். இப்ப மதுரையில அஜித்தோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, வேற மாரி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களுக்கெல்லாம் வந்து, என்னடா நம்ம தல படம் வருமா? வராதா? அப்படின்னு ஒரு டவுட்ல இருக்காங்க. ஆனா, நிச்சயமா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயி, ஏப்ரல் 10 9 மணி காட்சி மதுரையில ஓடும். அஜித் அவர்களுக்குமே இந்த படத்து மேல அதிகமா எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் தொடர்ச்சியா பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. முதல்ல குடுத்த பேட்டியில வந்து ஜிபியு அப்படிங்கிற டைட்டிலே வந்து அஜித் சார் சொன்னது தான் அப்படின்றாரு. நேத்து குடுத்த பேட்டியில பார்த்தீங்கன்னா, த்ரிஷாக்கு ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் போய் கதை சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடியே வந்து அஜித் சாரே வந்து நரேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ அவருமே ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காரா? இல்ல. ஒரு ஒரு கதை ஒரு ஹீரோக்கு ரொம்ப புடிச்சு போச்சுன்னா, அந்த கதையில, அந்த படத்துல அந்த ஹீரோக்கு ஓவரா ஒரு இன்வால்வ்மென்ட் வந்துரும். அதாவது வந்து வழக்கமா நடிக்கிற படங்களை விட ஒரு இன்வால்வ்மென்ட் வந்துருச்சுன்னா, அந்த இன்வால்வ்மென்ட் இந்த ஹீரோ அப்படியே வந்து படத்துல காமிப்பாங்க. அது வந்து ஸ்க்ரீன்ல தெரியும். இப்ப ஆதிக்கு பார்த்தீங்கன்னா, ஜிவி இந்த டீம் மொத்தம் அனிருத் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த டீம் மொத்தமே பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் டீம். இந்த யங்ஸ்டர் டீம் வந்து அஜித்துக்காண்டியே ஒரு கதை ரெடி பண்றாங்க. ஆதிக் வந்து ஒரு ஃபேன் பாய். அஜித்தோட ஃபேன் பாய். இவர் வந்து அஜித்தை வந்து எப்படியெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணா ஆடியன்ஸ்ட்ட போய் ரீச் ஆவார், எப்படியெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு அப்படியே சொல்றது அணு அணுவா நானே செதுக்குனேன்டா அப்படின்னு ஒரு டைலாக் கூட அஜித் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அஜித்தை வந்து ஆதிக்கு வந்து செதுக்கியிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும். அதனால வந்து இந்த படம் வந்து அஜித்தினுடைய ஆக்ஷனு, அஜித்தினுடைய ஸ்டைலு, அஜித்தினுடைய பஞ்ச் டைலாக்கு, இன்னும் பல விஷயங்கள், பாட்டு, டான்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் அஜித்துக்கு வேணும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு. அதுவும் பர்டிகுலராக விடாமுயற்சி தோல்விக்கு அப்புறம் அஜித் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அஜித்தினுடைய கேரியருக்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு இந்த படத்தில். அதே மாதிரி நேத்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில ஒரு தியேட்டர்ல மிகப்பெரிய 250 அடியில ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. அந்த சாரமே சரிஞ்சு விழுகிற மாரி. நல்லவேளை யாருக்கும் அடிபடல. ஸோ இந்த மாதிரி செயல்கள் ரசிகர்கள் ஈடுபடுறது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இல்லையா? உங்களோட பார்வை என்ன? இல்லை, எப்போவுமே நம்ம பல இதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அஜித்துமே அதான் சொல்கிறாரு. அஜித் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து தலை, அல்டிமேட் ஸ்டாரு, கடவுளே அஜித் இப்படியெல்லாம் கொண்டாடாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனாலும் முதல் நாள் முதல் காட்சியில் 9 மணி காட்சியில் பார்த்தீங்கன்னா, கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே அப்படிங்கிற அந்த கோஷங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அஜித் என்னதான் சொன்னாலும், இல்லை நம்ம வந்து கருத்து என்னதான் சொன்னாலும், ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு பற்று, ஒரு பிரியம் அந்த நடிகர் மேலே வந்துருச்சுன்னா, அதை வந்து எந்த காலத்துலேயும் அவங்க விட்ரா பண்ணுறது இல்லை. அப்படிதான் அஜித்தை வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து ரசிக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் வச்ச கட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். இது 250 அடியில் சாரமெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த அஜித்தோடைய உருவத்தை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிளேஸ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் அந்த இடத்துல இல்லாத சூழ்நிலையில் கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருந்த நேரத்தில் அது உளுந்துருச்சு. உழுகிற சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கேருந்து ஓடிட்டாங்க. ஒருவேளை அந்த அஜித்தோடைய உருவப்படம் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பேனரை பிளேஸ் பண்ணுற பார்ட்டாக பிளேஸ் பண்ணும்போது மேலே ஏறி நிற்கும் போது சரிஞ்சிருந்தா பெரிய விபத்தாக முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து உணரணும், ரசிகர்கள் வந்து உணரணும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, துணி படத்தில் ஒருத்தன் வந்து வேன்லேயோ ஒரு ரசிகர் வந்து கீழே விழுந்து, இதெல்லாம் வேண்டாத வேலை, இதெல்லாம் செய்யக்கூடாது ரசிகர்கள். அஜித்தும் அதான் சொல்கிறாரு, நம்மளும் அதான் சொல்லிகிட்டே வரோம். குறிப்பா ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. அந்த ட்ரெய்லர்ல யோகி பாபு அவர்கள் விஜயோட டயலாக் வந்து அஜித்துக்காக சொல்லியிருப்பாரு. மாஸ்டர் படத்துல வந்து அண்ணன் வராரு வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து ஏகே வராரு வழிவிடுன்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம படத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல்ல அவர் பேசின டயலாக், வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ, அந்த டயலாக்குமே படத்துல வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு.
உண்மைதானா? ஆமாம் சார். அப்படி ஒரு டயலாக் வந்து அஜித் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல பேசுறாரு. அதாவது என்ன டயலாக்னா, "வாட் ப்ரோ! ஐ அம் பேக்" அப்படின்ற மாரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது உண்மதான். அதுவும் இல்லாம இந்த படத்த பொறுத்தவரைக்கும், அஜித்துடைய பல படங்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. நம்மளுடைய தீனாலருந்து, மங்காத்தாலருந்து, வாலிலருந்து, பில்லாலருந்து பல படங்களோட ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு. இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அஜித் ஏற்கனவே பேசின டயலாக். அஜித்தோட டயலாக்கே அவர் வில்லன் பேசியிருப்பாரு. அது எப்படின்னா, அதாவது "உன்னுடைய சரித்திரத்த நான் வந்து தோண்டி பார்த்தேன். நீ பெரிய வில்லனாமே! இந்த படத்துல நான் தான் வில்லன்." அப்படிங்கிற மாரியும், அதாவது வந்து "திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம்" அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஜித்தே பேசின டயலாக்கு. இது என்ன பேட்டர்ன் ரிசம்பிளன்ஸ்லருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம துப்பாக்கி படத்துல வந்து "ஐ அம் வெயிட்டிங்" அப்படின்னு விஜய் சொல்லுவாரு. விஜய் சொல்ற அதே டயலாக்க வந்து மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு. "ஐ அம் வெயிட்டிங்" அப்படின்னு. அந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல தான் இத ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த படத்த பொறுத்தவரைக்கும், இது ஒரு வேற மாரியான ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது எப்படின்றது படம் வந்து முதல் நாள், முதல் ஷோ பெரிய வெற்றி அப்படின்னா, நிச்சயமா வந்து இது 600, 680, 700 கோடிய தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடக்கத்திலேயே பேசின மாரி வந்து டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. கிராஷ் ஆயிடுச்சு. டிக்கெட் வந்து ஃபுல்லு. 2, 3 நாளைக்கு வந்து ஃபுல்லா தான் இருக்குது. ஸோ வந்து கலெக்ஷன் வைஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பெரிய கலெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஏன் அப்படின்னா, இந்த படம் வந்து வேற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துல. அதாவது வந்து ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே கூட இந்த படத்த வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் வந்து அஜித்துக்கு ஒரு பெஞ்ச்மார்க் படமா அமையும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னா, பொதுவா கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஜினி ஒரு பெரிய கலெக்ஷன் மாஸ்டர். அதே மாரி விஜய் ஒரு கலெக்ஷன் மாஸ்டர். அஜித் அஜித் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாரு. ஆனா இந்த படத்துல ரஜினியோட ஜெயிலர் படத்தையும், விஜயோட லியோ படத்தையும் மிஞ்சுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 650, 700 கோடி கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய ஹிட் இந்த படம் மாஸ் ஹிட் அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படமா இருக்கு. எல்லாருமே இந்த படத்த பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு டாக் வந்துருச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்குற இந்த கலெக்ஷன் அதாவது 700 கோடிய தாண்டறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குட் பேட் அக்லி படம் தொடர்பாக நிறைய விஷயங்கள எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. படம் நாளை மறுநாள் வெளியாக இருக்குது. படம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி சார். நன்றி.